ஹலோ, குட் மார்னிங், பிரைஸ் லார்ட். இன்றைக்கும் இந்த நாளில் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். இந்த புதிய நாளிலும் தேவனுடைய கிருபையும் மகிமையும் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் பெருகி கொண்டே இருக்கிறது. இந்த நாளும் ஆசீர்வாதமான நாள், ஆண்டவர் உங்களுக்காய் உண்டு பண்ணின நாள். இந்த நாளில் அவருடைய வார்த்தையின்படி சத்தத்தின்படி நாம் செய்யும் பொழுது நமக்காய் ஆயத்தம் பண்ணியிருக்க எல்லாவற்றையும் நாம் பார்க்க முடியும். லூக்கா 5ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் எப்படி படிக்கிறோம்? அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். இந்த நாளிலும் ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம், நீங்க சொல்றதுனால நான் செய்வேன், உம்முடைய வார்த்தையின்படி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளை அர்ப்பணிக்கும் பொழுது தேவனுடைய அற்புதங்களை நம்மளால பார்க்க முடியும். அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில அதிக பிரயாசப்பட்டு பல காரியங்களை நாம் செய்கிறோம். இது ஆண்டவருடைய சித்தம்தான் அப்படின்ற எண்ணத்துல நாம் பல காரியங்களை செய்கிறோம். ஆனால் அதுல எந்த விதமான பலனையும் நாம் பார்க்கறது கிடையாது. அப்போ பலன் இல்லாத பிரயாசமா உங்க வாழ்க்கையில பல காரியங்கள் அப்படி நடந்திருக்கா? அப்ப நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், தேவன் சொல்லுகிறபடி நாம் செய்ய வேண்டும். இன்றைக்கு இந்த உலகத்துல நீங்களும் நான் தான் சீமோன் பேதுருவாக இருக்கிறோம். அவர் இந்த நிலைமையில நம்மளும் இருக்கிறோம். சில காரியங்கள் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையின்படி செய்யும் பொழுது தேவனுடைய அற்புதங்களை நாம் பார்க்க முடியும். பல நேரங்கள்ல இயேசுனுடைய வார்த்தைகள் புத்தி கெட்ட ஆலோசனைகள் போல தெரியும். ஆனால் அவைகள் புத்திக்கு எட்டாத அற்புதங்களை செய்ய போகிறது அப்படின்றது நம்மளுக்கு தெரியாமையே இருக்கு. நம்முடைய அநேக திட்டங்கள், யோசனைகள், ஆசைகள், எண்ணங்கள், விருப்பங்கள் இவைகள் எல்லாமே நல்லதுதான். இவைகள் எல்லாம் தேவனுடைய சித்தத்தின்படி இல்லை என்றால் நீங்கள் எவ்வளவுதான் அதிக பிரயாசப்பட்டாலும் அது விருதாவாக, வீணாக இருக்கும். நம்முடைய எண்ணங்கள், திட்டங்கள், ஆசைகள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகத்தான் தெரியும், எல்லாம் பிரயோஜனமானது தான் தெரியும். ஆனால் அவைகள் எல்லாம் தேவ சித்தத்திற்கு கீழே வருகிறதா அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கணும். சில காரியங்களை இயேசு செய்ய சொல்லும் பொழுது அது நம்மளுக்கு பிடிக்கலைனாலும் அவர் சொல்றதால நம்ம செஞ்சிடணும். பல காரியங்கள் நம்மளுக்கு பிடித்தாலுமே இயேசு சொல்றதுனால சில காரியங்களை செய்யாம விட்டுறணும். இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில பலனை பார்க்கும்படிக்கு தேவன் சொல்லுகிற காரியத்தை நாம் செய்ய வேண்டும். இன்றைக்கும் பேதுருவை போல கீழ்ப்படிந்து இயேசு சொல்றதால நான் செய்கிறேன் என்ற தீர்மானத்தை நாம் எடுக்கும் பொழுது பெரிய காரியங்களை நம்மளால பார்க்க முடியும். இன்றைக்கும் அற்புதம் நிறைந்த நாளா இருக்கு. அதற்காக ஆண்டவர் நன்றி செலுத்துங்க.